ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். குட்டி மெசேஜ். ரொம்ப ஜட்மெண்டலா யோசிச்சுட்டே இருக்காதீங்க. இந்த விஷயம் பண்ணா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ, இது பண்ணா இந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு ஜட்மெண்டலா ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி இருக்காதீங்க. சப்போஸ் அந்த விஷயம் பண்ணி முடிக்கிறதுனால இவங்களை எல்லாம் என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயம் பண்ணாமையே தான் போவீங்க. ஜட்மெண்டலா யோசிக்காம பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணி ஃபேஸ் பண்ணாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் உங்களால க்ரோ ஆக முடியும். ஸோ டோன்ட் பி ஜட்மெண்டல். என்ன ஆயிரப்போகுது, நம்ம யோசிச்சது தானே, பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட எப்பவுமே இருங்க. எம்ஜி யாரி 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 எம்ஜி யாரி யாரி மதகத ராஜா. மதகத ராஜா எம்ஜிஆர். ரொம்ப நாள் கழிச்சு 4 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து என்னெல்லாம் பண்றாங்க, எங்கெல்லாம் போறாங்க, என்ன நடக்க போகுது அவங்க லைஃப்ல அப்படிங்கறத ஒரு சின்ன பேஸ் பிளாட் தான் இந்த மதகத ராஜா படத்தோட ஒன்லைன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது என்னதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படி இப்படின்லாம் பேசாம இந்த படம் இப்ப பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதை விட ரிவ்யூவை தாண்டி ஒரு சின்ன பதிவு ஸ்டேட்மெண்டா இந்த படத்துல நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி இந்த படத்துல நான் பார்த்த சில விஷயங்கள் என்னன்னா, ஒரு அவுடேட்டட் ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் சொல்றதை தாண்டி இந்த படம் எந்த ஒரு லாஜிக்கும் வந்தா என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஹேண்டில் பண்ண காமெடி, இந்த படத்துல அவங்க யூஸ் பண்ண எடிட்டிங் டெக்னிக்ஸ், டிரான்சிஷன், ரிச்சர்ட் எம் நாதன் மாநாடு படத்தோட கேமராமேன் நினைக்கிறேன், அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எடுத்த படமா இருக்கலாம் இது. அவரோட கேமரா ஒர்க்ஸ், எடிட் பேட்டர்ன், ஒரு காமெடி சீனை எப்படி எழுதணும், முக்கியமா படம் ஃபுல்லா காமெடி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் எழுதியிருக்காரு. அதுல சின்னதா ஒரு எல்லா கமர்ஷியல் சினிமாலையும் இருக்கிற ஒரு லீனியரான லைனு. இப்போ அப்கமிங் காமெடி டிராமா மூவிஸ் எடுத்தா நல்லா பண்ணலன்னு நான் சொல்ல முடியாது. பட் தமிழ் படங்களுக்குன்னு உரித்தான அந்த ஒரு காமெடி இருக்குல்ல, உள்ளத்தை அளித்தா, கலகலப்பு, சிங்கம், பழைய சந்தான பட காமெடிகள், வடிவேலு பட காமெடிகள்னு அப்படி டைப் ஆஃப் காமெடிஸ் ரொம்ப இப்ப வர தமிழ் படங்கள்ல மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வேக்யூமை இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கான்னு கேட்டா ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் மட்டும் தான் கொடுத்துச்சு. பட் ஸ்டில் என் ஏரியால நான் தான் கிங்கு காமெடின்னு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சந்தானமோட காமெடி யாரால எடுத்த இந்த மதகத ராஜா படத்துல சந்தானத்தோட காமெடி போர்ஷன்ஸ் எல்லாருமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. இவர் இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு யோசிக்க முடியல படமா என்னால பார்க்கும்போது. அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா காமெடி ட்ராக்க சூப்பரா எழுதியிருக்காரு சுந்தர் சி இந்த படத்துல. சந்தானம் சொல்ல போனா விஷாலை தாண்டி இந்த படத்துல சந்தானம் தான் சோ ஸ்டீலரா எனக்கு தெரிஞ்சாரு. டைமிங் காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கு. எதை பத்தியும் யோசிக்காம ஜாலியா போய் பார்த்துட்டு வரலாம் இந்த படத்தை. பட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. அடிச்சு துவைச்ச கதையா இருந்தாலும் திருப்பி அதே அடிச்சு நான் துவைக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்ட லைனா இருக்கட்டும். அண்ட் ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் இந்த காமெடி ட்ராக்கை தவிர மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் கிளாமர்ல படம் கொஞ்சம் கம்மி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் காமெடி ட்ராக்ஸ், சில காமெடி ட்ராக்ஸ் உண்மையிலேயே கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் விஷுவலா சூப்பரா என்டர்டைனிங்கா இருந்துச்சு. பட் பாடி ஷேமிங் காமெடி அண்ட் அதை பத்தி மட்டுமே ஒரு காமெடி போர்ஷன் படத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது அதெல்லாம். அண்ட் படத்தோட டிஐயுமே ரொம்ப சேச்சுரேஷன் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இந்த படத்துல இருந்தாலும் இந்த ஜான்ராக்குன்னு எடுத்து செதுக்குன ஒரு படம் தான் இந்த மதகத ராஜா படம்னே சொல்லணும். பேக்ரவுண்ட் சாங்ஸை தாண்டி அப்பவே பாட்டு வந்த புதுசுல விஜய் ஆண்டனி எனக்கு கேட்கும் போதே பிடிச்சிருந்துச்சு. எந்த மாதிரி விஷுவல் பண்ணிருப்பாரு சுந்தர்சி இந்த படத்துல அப்படின்னு நான் என்ன நினைச்சிட்டு பண்ணணும், அதுக்கு ஒரு 0.5% கூட கம்மியா இல்லைங்க நினைச்ச மாதிரியே படத்துல இருந்துச்சு. மற்றபடி ஆக்டர்ஸோட ஆக்டிங், விஷால், சவுந்தரராஜன், சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா, அஞ்சலி, வரலட்சுமி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சு நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்றத விட நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துல தோணுது. அண்ட் முக்கியமா மணிவண்ணன் சார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் என்ன பண்ண முடியும், அதுவும் இந்த காமெடி டைப் ஆஃப் ஜான்ரா படத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த அவர் நடிக்கிற போர்ஷன்ல எல்லாம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, எனக்கு பர்சனலா நோட் பண்ணி பார்க்கும்போது அதுவும் சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் நியூவான்சஸ்ல அவரை மட்டும் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு தனி ட்ராக்கா அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். நீங்கெல்லாம் மட்டும் தான் கேமியோ வைப்பீங்களா, நாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடியே வச்ச கேமியோன்னு சொல்லிட்டு 2 கேமியோ படத்துல இருக்கு. எப்படி அச்சச்சோ சாங்க அரண்மனை 4ல கிளைமேக்ஸ் கிரெடிட்ஸ்ல வச்சாரோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு.
ஆனா இருக்கிறதுலே காமெடி என்னன்னா ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கிளைமேக்ஸ் கிரெடிட் சாங் முடிஞ்சோடனே என்ன பார்ட் 2 லீட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. சோ அந்த மாதிரி இந்த படத்தை ஃபேமிலியா நீங்க போய் இந்த பொங்கலுக்கு பார்க்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து அடல்ட்ஸ் மட்டும் போய் பார்க்கக்கூடிய படம் தான். குழந்தைங்களை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா படத்துல கிளாமர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணியே சீன்ஸ் நிறைய இந்த படத்துல சுந்தர் சி வச்சிருக்காரு. சோ இந்த மதகத ராஜா படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்து 100க்கு ஒரு 45 மார்க்ஸ் தருவாங்க. மதகத ராஜா entertains but not in an engaging manner. அண்ட் எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.